வணக்கம். பிஜிடிஆர்பி பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், நெட் எக்ஸாம்னாலும் சரி, செட் எக்ஸாமினேஷனாலும் சரி, அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எந்த எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹெர்மைட் பாலினாமியல் பார்த்தோம். அதுக்கு முந்தின கிளாஸில் லெஜெண்டர் பாலினாமியல் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஃபைனல் ஒன்று லக்யூரி பாலினாமியல் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லக்யூரி பாலினாமியல் ரெப்ரசன்ட் பை லெட்டர் எல்என், அதுக்குள்ள எல்என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்என் ஆஃப் எக்ஸ். லெஜெண்டர் பாலினாமியல்னா பிஎன் ஆஃப் எக்ஸ், ஹெர்மைட் பாலினாமியல் அப்படின்னா ஹெச்என் ஆஃப் எக்ஸ், லக்யூரி பாலினாமியல் அப்படின்னா எல்என் ஆஃப் எக்ஸ். இதையும் விட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பாலினாமியல் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா பெசல் ஃபங்க்ஷன். அந்த பெசல் ஃபங்க்ஷன் நம்ம பிஜிடிஆர்பி கிடையாது, பட் கண்டிப்பாக இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பெசல் ஃபங்க்ஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா பெசல் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கொஷின்ஸ் இருக்குது, பெரும்பாலான கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த சத்யபிரகாஷ் புக்கே நம்ம ரெஃபர் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணல அந்த பெசல் ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா திக்கே இருக்குது. ஸோ அதனால் பெசல் ஃபங்க்ஷன் எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்காண்டி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இது முக்கியமான ஒன்று. இந்த இந்த லக்யூரி பாலினாமியல்ல கொஞ்சோண்டு தான் இருக்குது டீடைல்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு 4 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது எம்எஸ் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்யூஷனையும் பார்த்துலாம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த லக்யூரி பாலினாமியலோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்க. எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் என்ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம திரும்ப சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பாலினாமியலோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் பாருங்க, ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த என்டையர் ஃபங்க்ஷனை இந்த இருக்கக்கூடிய இந்த சிம்பிளான ஃபங்க்ஷனால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்டு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்போ பாருங்க, summation n is equal to 0 to infinite ln of x z power n is equal to e power x z divided by 1 minus z and divided by 1 minus z. இதான் generating function for the Lagrange polynomial. நெக்ஸ்ட் ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா பாருங்க. ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ் அது திரும்பவும் சொல்கிறேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்கும். ரைட்டா? இந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கரலரியை கொண்டு வர முடியும். இந்த கரலரி தெரிஞ்சால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். சரியா? ரைட். இந்த கரலரி தெரிஞ்சுக்கிட்டாலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி செட்டு நெட் இது மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா படிச்சுக்கணும். இந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா இருக்கக்கூடிய இந்த கரலரி நமக்கு தெரிஞ்சுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ln of x is equal to e power x by divided by n factorial dn by dx power n into x power n e power minus x. இது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது நமக்கு தெரியுது முக்கியம் கிடையாது. இந்த 4 அட்லீஸ்ட் ஒரு 4 தான் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா L0 of x, L1 of x, L2, L3, L4 இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் ஆப்ஷன் கூட நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனோட ஃபார்முலா மனப்பாடமாக வச்சுக்காம இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸாகவே நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸில் ஆப்ஷன் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி மெமரைசிங். ரைட்டா? இந்த மாதிரி ரெக்கரன்ஸ் ரிலேஷன் நம்ம மனப்பாடமாக இது லக்யூரி பாலினாமியலுக்கு மட்டும் இல்லை, ஈவன் நம்ம லெஜெண்டர் பாலினாமியல், ஹெர்மைட் பாலினாமியல், பெசல் ஃபங்க்ஷன், லக்யூரி இந்த மாதிரி எல்லா பாலினாமியல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா கீழக்கூடிய இந்த கர்லரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த ரெஃபரன்ஸ் ஃபார்முலாவை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு கட்டாயம் நீங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அது டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, இங்கே இதற்கான கர்லரி பாருங்கள். L0 of x பார்த்தீங்கன்னா equal to 1, L1 of x 1 minus x, L2 of x, L3 of x எடுத்துருக்கேன். இது நம்ம ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமான, இதெல்லாம் நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லக்யூரி பாலினாமியல்ல இருக்கக்கூடிய ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 ரெக்கரன்ஸ் ரிலேஷன் தான் ஆஸ் பர் ஒரு புக்கில், சத்யபிரகாஷ் புக்கில் இருக்குது. ஸோ அதனால் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் நீங்கள் ரொம்ப தேட வேண்டாம், இது இவ்வளோ தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரெக்கரன்ஸ் ஃபார்முலா பாருங்கள். n+1 இன்ட்டு ln+1 of x is equal to 2n+1 minus x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3மே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்லேயே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே தப்பாக தான் கேட்டுருக்காங்க. அது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இது
இது இந்த எல்லா டேர்மையுமே ஒன் சைடு கொண்டு போயிட்டாங்க. ஒன் சைடு கொண்டு போயிட்டு அதாவது இந்த டேர்ம்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது எல்லாமே ஒன் சைடாக கொண்டு போய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நம்ம அந்த மாதிரி இந்த ரெக்கன்சிலேஷன் நம்ம ஃபுல்லாக லென்த்தாக படிச்சிருப்போம். அதுக்காண்டி வந்து இந்த ஈக்குவல் டுக்கு அடுத்து வேறு வந்துடும், அதாவது இன்னொரு டேர்ம் வரும் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ரெக்கன்சிலேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். அப்போ இந்த 3 ரெக்கன்சிலேஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் தி லெக்யூரி பாலினாமியல். நெக்ஸ்ட் ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் ஒரு ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த லெக்யூரி பாலினாமியல் பாருங்கள், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஹெர்மைட் பாலினாமியல்னாலும் சரி லெஜெண்டர் பாலினாமியலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கிரானாக்கர் டெல்டா ஃபங்க்ஷன் நம்ம போட்டிருப்போம். ஆனால் இந்த லெக்யூரி பாலினாமியலில் பாருங்களேன், இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் 0 to infinite. நம்ம ஒவ்வொரு இதோட 3வது பாலினாமியல் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லெஜெண்டர் பாலினாமியலுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா -1 to +1 இருக்கும். ஹெர்மைட் பாலினாமியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -∞ to +∞ இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to infinity இருக்கும். ஸோ அதனால் அதை கவனமாக பார்த்துக்கணும். அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம -∞ போட்டு இந்த 2 times அதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது. டேரக்ட் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 0 to infinity இருக்குது. அப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் e⁴x lm of x ln of x dx = del mn அப்படின்னு இருக்குது. இதில் del mn ஆல்ரெடி சொல்லிட்டோம், கிரானாக்கர் டெல்டா ஃபங்க்ஷன். இப்போ இந்த எம்மும் என் இந்த எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா =1ன்னு வரும். இப்போ எம்மும் என்னும் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்யூரி பாலினாமியலுக்கு உள்ள டீட்டெயில்ஸு. எல்லாமே இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 3 ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3மே நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது 3 பாலினாமியல்ஸோட ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா அல்லது இந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா கீழே இருக்கக்கூடிய இந்த கர்லரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ப்ராப்ளமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்று ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா அல்லது இந்த கர்லரி. நீங்கள் ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி கர்லரி வந்து பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியாக குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா வந்து 150 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா டைமை நம்ம வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணக்கூடாது. சரி பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது. L1 of x - L2 of x இது ஈக்குவல் டு என்ன வரும்? ஆக்சுவலாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம போட்டுட்டு ஒன்று எடுத்துக்கூடாது. இதில் வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதாவது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இந்த டேர்ம்ஸ் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் கூட ஆன்சர் கிடச்சிடும். எனக்கு வந்து இதை கம்பேர் பண்ணல இது ஈஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்கணும். அப்போ L1 of x நமக்கு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, L1 of x இருக்குதுன்னா L1 of x வந்து நமக்கு வந்து 1 - x. L1 of x வந்து பார்த்தீங்கன்னா 1 - x இருக்குது. சரி, நெக்ஸ்ட் அப்போ இங்கே இருக்குது பாருங்க L1 of x இருக்குது. அப்போ L1 of x நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும் -1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி L2 இருக்கு பாருங்க, L2 எழுதிக்கோங்க. L2 of x வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, L2 வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஃபேக்டோரியல் 1/2 ஃபேக்டோரியல் மீன்ஸ் 2 தான். அப்போ 2 மட்டுமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு x² - 4x + 2 இப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், திரும்ப வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு இந்த ப்ராப்ளத்தை இப்படி கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து L2 of x கிடைக்குது. அப்போ L2 of x வந்து பார்த்தீங்கன்னா 1/2 2x - 4 ரைட்டா. இப்போ இது 2 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா x - 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்போ ரெண்டுமே என்ன பண்ணலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, L1 of x வந்து இருக்குது, -1 இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -x + 2 ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 இங்கே சாரி இப்போ -x இங்கே வந்து +2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ +1 ரைட்டா. அப்போ 1 - x அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 1 - x அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க L1 of x-க்கு, அதாவது இருக்கலாம் L1 of x-க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு என்ன பார்த்தீங்கன்னா L1 of x ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி லெக்யூரி பாலினாமியல்ஸில் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மேபி ஆன்சர் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 - x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா L1 of x-க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஈஸி தான். ஹெர்மைட் பாலினாமியல் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மெட்டுக்கு இந்த பக்கம் என்ன வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நம்ம திரும்ப சொன்ன மாதிரி ரோட்ரிக்ஸ் ஃபார்முலா ஃபார் தி ஹெர்மைட் பாலினாமியல் தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த மாதிரி கர்லரி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போடலாம். ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாக போடுதேன். H0 of x வந்து பார்த்தீங்கன்னா = 1
நெக்ஸ்ட் h1 ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x. நெக்ஸ்ட்டு h2 ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 4x² - 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ h0 ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ 1/2 ப்ளஸ் h2 ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா h2 ஆஃப் எக்ஸ் 4. அப்போ இந்த 4 காமனாக நான் வெளியே எடுத்துருது, இங்கேயும் ஒரு 4 இருக்குது. அப்போ 4/4. அப்போ x² - 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ரைட்டா? சரி, அப்போ ஈக்குவல் டு இந்த 4 கேன்சல் பண்ணலாம். அப்போ 1/2 ப்ளஸ் x² - 1/2 இருக்குது. அப்போ 1/2 கேன்சல் பண்ணலாம். அப்போ ஈக்குவல் டு x², ரைட்டா? அப்போ அப்போ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா h0 ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் h2 ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எது வந்து பார்த்தீங்கன்னா x² அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா x², x³ x⁴ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து x² சூஸ் பண்ணணும். ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அனதர் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இது வந்து லெஜெண்டர் பாலினாமியல்ஸை பேஸ் பண்ணியிருக்குது. லெஜெண்டர் பாலினாமியலில் அது வழக்கம் போல் P0 ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, P1 ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், P2 ஆஃப் எக்ஸ் 1/2 3x² - 1 அப்படின்னு இருக்குது. 3x² - 1, ரைட்டா? இது அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 2/3 இன்ட்டு P2 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, 1/2 3x² - 1 அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் 1/3 P0 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க 1 இருக்குது, ரைட்டா? அப்போ அப்படி விட்டுறலாம். அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, 3x² - 1/3 ப்ளஸ் 1/3, ரைட்டா? அப்போ இந்த 1/3 கேன்சல் பண்ணால் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவல் டு x² அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவன் கொடுத்த இந்த பாலினாமியல்ஸ்க்கு வந்து ஈக்குவல் டு எது கிடைக்குதுன்னா x² அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. அதனால் மறக்காமல் இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா திரும்ப சொல்கிறது, அந்த ரோட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த கரலரியை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமான இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெசல் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அது முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸில் எப்படிலாம் ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படிங்கிறது மறுபடியும் சத்யபிரகாஷ் புக்கில் இருக்குது. அதை மேற்கொண்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதையும் சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் சால்வ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா காமா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போயிடலாம், ரைட்டா? இது எதுவும் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ரைட்டா? தேங்க்யூ.